வெல்கம் பேக் டு அம்முக்குட்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, சூப்பரா இருக்கா? நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் என்னையே அழகுபடுத்திக்கலாம் என் கையை ஃபஸ்ட்டு அழகுபடுத்தியிருக்கேன். ரைட்டா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நிறையா மெஹந்தி போடுவேன். இப்போ வந்து போடுறது விட்டுட்டேன். இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். ஆனால் அந்த போடணுங்கிற அந்த தாட்டு இல்லை. இன்னைக்கு என்னோட பழைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்போ எப்போ பாரு நான் கையில் மருதாணி போட்டிருந்தேனே, சூப்பராக தானே இருந்துச்சு, ஏன் இப்போ இதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அம்முக்குட்டி. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம போடுவோம், மீன் போட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்புறம் வீவர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி மண்டே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் போது மெஹந்தி போட்டோம்னா பாடி ஹீட் கொஞ்சம் நாச்சு கம்மி பண்ணுமேன்னு சொல்லி போட்டிருக்கேன். வேறு எந்த காரணமும் இல்லை. ரெண்டாவது எனக்கு மோஸ்ட்லி மெஹந்தி இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப இயற்கையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என் கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாரும் இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய குடிங்க காய்ஸ். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் செம்ம இது கொடுத்துருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தலைவலியே வந்துடும், இப்படி சுற்றி கீழே விழுந்துடலாம் போல் இருக்கும். ஸோ இப்போல்லாம் என்னோடய கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ 1-2 கமெண்ட் தான் பேட் கமெண்ட் வருது, எல்லாமே சூப்பர் கமெண்ட்டாகவே இருக்குது. தேங்க்யூ காய்ஸ் எல்லாத்துக்கும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு சரிங்களா. மரதானையும் நல்லா காஞ்சிருச்சு மெஹந்தி போட்டது. இதுக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு நம்ம அதை எப்போ போல் சமைக்கணும் எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ. நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃப்ரீ டைம் இருக்கும்போது எடுத்துக்கிட்டால் தான். இங்கே வேறு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சாயந்தரம், அதனால் சரி நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டுக்கலாமேன்னு நினச்சேன். அழகாக கொண்டே போட்டிருக்கேன். ஏன்னா வேக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, வெயில் அந்தளவுக்கு இதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன சம்பவம் வேறு நடந்துச்சு, அதே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பைப்பு லைன் வந்து அந்த இடத்துல இதாகி கடை ஃபுல்லாமே தண்ணி வந்துருச்சு. கடைக்குள்ளே நான் வீடியோ எடுக்கல, மேலே வால்வு ஆஃப் பண்ண போனேன், அதுவுமே வந்து ஆஃப் பண்ண முடியல. காலையிலே சரியான டென்ஷன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஃபஸ்ட்டே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுதே, போக போக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நல்லாவே போச்சு எனக்கு டே, எனக்கு சூப்பராக போச்சு. ஆனால் வந்து இப்போது வீட்டுக்கு போய்ட்டு வீட்டில் வேலை செய்யணும். மதியானம் வந்து ரசம் வச்சேன், அதுக்கப்புறம் பீக்கங்காய் பொரியல் பண்ணேன். இப்போ நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றணும் சரிங்களா காய்ஸ். நீங்களும் போயிட்டு நல்லா இது பண்ணுங்கள். அந்த வீடியோ அடுத்து வரும்னு நினைக்கிறேன். டேப் உடஞ்சி மேலே மொட்டை மாடி ஏறிட்டு இறங்கினங்காட்டி பார்த்தீங்கன்னா கால் வலி வந்துருச்சு. ஐயோ என்னடா அது, நம்மளுக்கு வயசாயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். ஸோ காய்ஸ் எல்லாத்துக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, தேங்க்யூ. தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி வந்து ஜூஸ் அதெல்லாம் கூலிங் கொஞ்சம் கம்மியாக குடிங்க. சம்மர் அதிகமாக வெயில் இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப கூலிங் எடுக்கக்கூடாது, வெளியே வந்து சன்லைட்டில் போகக்கூடாது, போனோம்னா பிளாக் ஆயிடுவோம். இது எல்லாமே கடைப்பிடிச்சிக்குவாங்க, என்னோட அட்வைஸ். சரி நான் வெயிலில் போய் தான் ஆகணுன்னா வேறு வழியே இல்லை சரிங்களா. தேங்க்யூ. இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் அம்முக்குட்டி உனக்கும் டாட்டா பாய் பாய். என்னோடய மெஹந்தி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தினம் எனக்கு பேசி பேசி பழகிடுச்சு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். எது தப்பாக நினைக்கல இல்லை. சரி ஓகே பாய், குட் நைட்.